ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா? கவலையே படாதீங்க. ஏசி இல்லாமலே நம்ம வீட்டில் வந்து நல்ல சில்லுன்னு தூங்குறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா, ஒரு பக்கெட்டில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கங்க. பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் 3லேருந்து 4 ட்ராப் அளவுக்கு கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். நிறைய கம்ஃபர்ட் சேர்த்துறாதீங்க. 3லேருந்து 4 ட்ராப் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததான் நான் வந்து ஒரு காட்டன் பெட்ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். காட்டன் பெட்ஷீட் அல்லது காட்டன் டவல், காட்டன் ஸ்க்ரீன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. துணி வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கிற துணி வந்து சேர்க்கக்கூடாது. நல்ல மெல்லிஸாக இருக்கிற துணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம கம்ஃபர்ட் எதுக்காக சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈர துணியை அப்படியே எடுத்து நம்ம ரூமில் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈர வாடை அடிக்கும் இல்லையா? அது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி விண்டோவில் வந்து நீங்கள் கர்டைன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அந்த வெயில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஹீட் வந்து அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கர்டைன்ஸ் இல்லைன்னா ஏதாவது சாரி அல்லது போர்வையை கூட நீங்கள் போட்டு ஒரு கிளிப் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெயில் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஸோ வீடு வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு ஐடியா தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரமாக ஒதுக்கி விட்டுறலாம். நம்ம பெட்ஷீட்டை வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருந்தோம் இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜன்னலை வந்து திறந்து விட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் முக்கி எடுத்துருந்தோம் இல்லையா? அந்த பெட்ஷீட்டை வந்து போட்டு விட்டுருங்க. பெட்ஷீட்டை போட்டுட்டு நான் வந்து டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு 3 கிளிப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஜன்னல் திறந்து வச்சுருக்கோம் இல்லையா? வெளியிலேருந்து காற்று அடிக்கும் போது அந்த காற்று வந்து இந்த ஈர துணியில் பட்டு நமக்கு நல்ல சில்லுன்னு காற்று அடிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரூமே நல்லா சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான டிப்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ரூமில் தூங்க போகிறீங்களோ அந்த ரூமில் வந்து தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டியூப் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியூப் லைட்டில் வந்து நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டியூப் லைட் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்யும் போதும் நம்ம வீட்டில் வந்து ரூமில் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் காலையிலேயே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையிலே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம நைட்டு பார்க்கும்போது அது நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகி இது வந்து நல்ல ஐஸ் கட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து எந்த ரூமில் நம்ம தூங்குவோமோ அந்த ரூமில் இந்த மாதிரி கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் அல்லது ஒரு சேர் போட்டு அதில் வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுறதுனால மேலே வந்து ஃபேன் ஓடும்போது அந்த ஃபேன் காற்று இந்த ஐஸ் கட்டியில் பட்டு அந்த ஐஸ் கட்டி கரைய நமக்கு நல்ல சில்லுன்னு காற்று வருங்க. நம்ம ரூமே நல்லா கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டில் வந்து சீலிங் ஃபேன் இருக்கிறத விட இந்த மாதிரி டேபிள் ஃபேனும் நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. டேபிள் ஃபேனில் நல்லாவே காற்று வரும் இல்லையா? இந்த மாதிரி டேபிள் ஃபேன் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிள் ஃபேன் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சேரு அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டூல் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய பவுலில் அதை எடுத்து வச்சுருங்க. அந்த பாத்திரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேன் காற்று வந்து நேரடியாக டைரெக்டாக அந்த ஐஸ் கட்டியில் படும்போது இன்னுமே நமக்கு நல்ல கூலிங்காக இருக்கும். அந்த ஐஸ் கட்டி கரைய நமக்கு வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம செலோ டேப்லாம் இந்த மாதிரி புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி தான் மோஸ்ட்லி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன்.
ஒரு ஊக்கு எடுத்துக்கங்க. இந்த ஊக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செல்லோ டேப்பில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக குத்தி இழுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்லோ டேப் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செல்லோ டேப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிசர் நமக்கு தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி ஊக்க வச்சே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக குத்தி இழுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிசரை வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஊக்க வச்சு கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து செல்லோ டேப் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் செல்லோ டேப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக நம்ம அந்த எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊக்கை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஊக்கை வந்து அதோட எண்டில் வச்சு இந்த மாதிரி செல்லோ டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம செல்லோ டேப் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி டப்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சென்டர் பீஸாக இது போல் நீங்கள் வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதை வந்து இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாக்கு மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்து அந்த மூடிக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது 1 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமன் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து அதில் வந்து நீங்கள் சென்டர் பீஸ் வந்து இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேக்கிங் சோடாவும் உப்பும் நம்ம வந்து தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.